வணக்கம். நான் சமீபத்துல ஒரு அரசியல் கட்சியில என்ன இணைச்சுக்கிட்டேன். என்னுடைய அரசியல் பயணத்த ஆரம்பிச்சிருக்கேன். இத உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அதை சொல்ல வேண்டும் என்ற ஆசையில் தான் இந்த வீடியோ. நான் எந்த கட்சியில இணைஞ்சிருக்கேன்? ஏன் அந்த கட்சிய தேர்ந்தெடுத்து அந்த கட்சியில என்ன நான் இணைச்சுக்கிட்டேன்? என்னுடைய வருங்கால அரசியல் கனவுகள் என்ன? இந்த கட்சியில என்னுடைய இந்த குறுகிய காலத்துல எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன? என்பதை எல்லாம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டை பல ஆண்டுகளா ஆண்டு வருவது 2 திராவிட கட்சிகள் தான். அதுல ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. முதல்ல திமுகவை பத்தி பேசுவோம். திமுகல இன்றைய திமுகவுடைய நிலைமை என்ன? தலைமையில் இருக்கிறவருடைய திறமை என்ன? அதற்கு அடுத்த படி இருக்கிறவருடைய திறமை என்ன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முந்தைய அவர்களுடைய திறமைகளில் ஒரு கால்வாசி கூட இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு இல்லை. ஒண்ணு. இரண்டாவது, ஊழல். ஊழல் என்றாலே இந்திய அளவுல ரொம்ப சாதுரியமா பண்றவங்க இந்த திமுக அரசியல்வாதிகள் தான் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது இன்றளவும் மிகச் சிறப்பா நடக்குது. மூன்றாவது, குடும்ப அரசியல். அதனால என்ன, நமக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு திறமையான ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி திறமையே இல்லாத தன்னுடைய மகன் என்ற காரணத்திற்காக வழி வழியாக அதை அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே அனுபவித்து வருகிறார்கள். இது ஒரு மன்னர் ஆட்சிக்கு சமமான ஒரு செயல். அதனால திறமையான தலைவர்கள் அந்த கட்சியிலேயே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. நான்காவது, மிக முக்கியமானது, அடிப்படை வசதிகள், நாட்டின் முன்னேற்றம். இன்னும் இங்க சாலைகள் சரியில்லை, குண்டும் குழியுமா தான் இருக்கு. பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் சரியாக இயங்குவதில்லை, ஒழுக்கத்தை பேணுவதில்லை, சரியான முறையில் கற்பித்தலும் அங்கு நடப்பதில்லை. சரி, மருத்துவமனைக்கு போகலாம். அங்க தேவையான வசதிகள் இல்லை, உயர்தர சிகிச்சைகள் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. இப்படி அனைத்து துறையிலுமே இன்னும் தேவையான முன்னேற்றங்கள், தேவையான வசதிகள் வாய்த்த பாடில்லை. மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்து நாம் தான் அவர்களை விட முன்னேறி இருக்கிறோம் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்யாதீர்கள். ஜப்பானை ஒப்பிடுங்கள், சிங்கப்பூரை ஒப்பிடுங்கள். ஒண்ணுமே இல்லாத அந்த நாடுகள் எல்லாம் இன்று சிறந்து விளங்குகிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடாதீர்கள். ஏனால் அங்கு உங்களை விட மோசமான அரசியல்வாதிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் இன்னும் சிறந்த ஒரு அரசியல்வாதியை, அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அடுத்து அதிமுக. ஒரு ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவரால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. அது எப்படி இருக்கும்? குறைந்தபட்சம் அப்பொழுது ஒரு ஆளுமையாக இருந்தது அந்த அம்மையாரிடம். தேவையானவற்றை ஒன்றிய அரசு கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒரு திறமையாக இருந்தது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய அதிமுக முதுகெலும்பில்லாத ஒரு அரசியல் தலைவர்களை கொண்டது. அவர்களுக்குள்ளேயே சண்டையும் சச்சரவுகளும் அடங்கிய பாடில்லை. இந்த நிலைமையில எப்படி நாட்டை நல்ல முறையில ஆட்சி செய்வாங்க? சரி, இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர். எப்படி ஜாதி வெறி, மத வெறி ஆபத்தோ அதே போல்தான் மொழி வெறியும் ஆபத்து. ஆனால் அதை தீவிரமாக பின்பற்றுபவர் தான் சீமான் அவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேன். இன்னைக்கு தண்ணி பிரச்சனை வரும்போது பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவும் தமிழர்களும் ஏன் அடிச்சுக்கிறாங்க? மொழி வெறி. அந்த மொழி வெறி வந்தா நம்ம இந்திய இறையாண்மைக்கே ஒரு குந்தகம் ஏற்படும். அது மிகவும் ஆபத்தான ஒரு நிலைக்கு நம் நாட்டை, தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதனால் அதை முன்னிறுத்தும் இந்த கட்சி நமக்கு தேவையா? அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானிடம்
ஒழுக்கம், பொறுமை, ஒரு அரசியல் முதிர்வு என்பதெல்லாம் இல்லை. அவர் ஒரு சர்வாதிகாரியைப் போலத்தான் நடந்து கொள்கிறார். அதனால் அந்த கட்சியில் ஜனநாயகம் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. வேற யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்காங்க. பிஜேபி என்ற ஒரு கட்சி. நாட்டு மக்களை மத ரீதியாக பிரித்து, அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட துடித்துக் கொண்டிருப்பவர்கள், அதை செய்து கொண்டிருப்பவர்கள். அரசின் முக்கிய பெரிய நிறுவனங்களையும், நாட்டின் வளங்களையும் சில தனியார் முதலாளிகளுக்கு தாரவாத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு அரசு. இது இப்படியே போச்சுன்னா நாளடைவுல இந்த சில கார்ப்பரேட் முதலாளிகள் தான் நம்ம நாட்டையே ஆள போறாங்க. எந்த போட்டியும் இல்லாததால அவர்கள் கொடுக்கும் அந்த பொருளுக்கு அவர்கள் நிர்ணயிக்கும் அந்த விலையை கொடுத்து தான் நாம் வாங்க வேண்டும். நமக்கு வேற எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போக போகிறது. கட்சிகளுடைய நிலைமையெல்லாம் இப்படி இருக்கும்பொழுது வேற யாராவது ஒருத்தர், ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தர், நல்லவர் வரமாட்டாரா அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருந்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த விடைதான் தமிழக வெற்றி கழகம், தலைவர் விஜய் அவர்கள். ஏன் விஜய் அவர் மட்டும் என்ன ஸ்பெஷல்? நிச்சயமா ஸ்பெஷல் தான். ஏன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருந்த ஒருவர், புகழின் உச்சியில் இருந்த ஒருவர், அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு மக்கள் பணிக்காக இறங்கி கட்சி ஆரம்பித்து மக்கள் பணிக்காக வந்திருக்கிறார் என்றால் அது அவ்வளவு சுலபமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அவர் பார்க்காத பணம் இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. இதற்கும் மீறி அவர் அரசியலுக்கு வராருன்னா அப்போ எதுக்காக வராரு? நிச்சயமா மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற ஒரு எண்ணத்திற்காக தான் வராரு. அவர் எவ்வளவு எளிமையானவர், அவர் எவ்வளவு அடக்கமானவர் என்பது சக நடிகர்கள் பல பேர் பல தருணத்தில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒருவர் வந்தாதான், இந்த அரசியல் தலைவரா ஆனாதான் கட்சியை ஒழுங்கா வழிநடத்த முடியும். யாருமே பந்தா பண்ண முடியாது, சுயநலமா இருக்க முடியாது, கூஜா தூக்க முடியாது, காக்கா பிடிக்க முடியாது. அதனால இப்படி ஒரு தலைவர் நிச்சயமா நாட்டுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, அடக்கமானவர், பொறுமையானவர், எளிமையானவர், பேர் பார்த்தாச்சு, புகழை பார்த்தாச்சு, பணத்தை பார்த்தாச்சு, அதனால ஊழல் பண்ண மாட்டார், இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா திறமையானவரா என்று நீங்கள் கேட்கலாம். திறமை இல்லாமலா சாதாரண ஒரு நடிகனா வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா உயர்ந்து நிற்கிறார்? அதுவும் பல வருடங்களை அதை தக்க வச்சுட்டு இருக்கார். அதனால திறமைகள் அவர் நிச்சயமா வளர்த்துக்க கூடிய ஒண்ணுதான். அதை அவர் நிரூபிச்சிருக்கார் திரைத்துறையில. அதே மாதிரி இங்கேயும் அரசியலுக்கு தேவையான அனைத்தையும் அவர் கற்று தேர்ந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியாக, சிறந்த முதலமைச்சராக நிச்சயம் அவர் இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணமே செயல். அதனால நல்ல எண்ணம் இருந்தால் போதும், அது நிச்சயம் செயல் வடிவம் பெறும். அதனால எனக்கு தெரிந்த ஒரு விடிவெள்ளியாக திகழ்பவர் விஜய் அவர்கள். அவரை நான் முழுமையா நம்புறேன். அவர் நிச்சயம் ஒரு மிகச்சிறந்த தமிழகத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தமிழக வெற்றி கழகத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டேன். மிக தீவிரமாக நான் இந்த அரசியலில் என்னால் முடிந்த அளவு அல்ல, என்ன தேவையோ, தமிழக வெற்றி கழகம் வரும் 2026 பெருமளவு வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் அமருவதற்கு என்ன தேவையோ அதற்கான பணிகளை செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். அதை உங்களிடம் சொல்லி இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்றுதான் இந்த வீடியோ. நான் சில மாதங்களுக்கு முன்னரே ஆன்லைன்ல தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டேன். அதனுடைய மெம்பர்ஷிப் கார்டும் வச்சிருக்கேன். ஆனால் கடந்த மாதம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் நான் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் முழுமையாக இணைத்துக் கொண்டதாக உணர்ந்தேன். ஏனென்றால் அன்று எங்கள் தொகுதியில் தண்ணீர் பந்தல் திறந்தோம். அதற்கு வருகை புரிந்த ஈசிஆர் சரவணன் அவர்கள், அதாவது சோழிங்கநல்லூர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் அவர்களும் எங்கள் பகுதி செயலாளர் பிரசன்னா அவர்களும் வந்திருந்து விழாவை நடத்தி தந்தார்கள். நானும் கழக தோழர்கள் பலரும் அதில் பங்கேற்றோம். என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை நான் அன்று செய்தேன். அன்று அவர்களை சந்தித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மிகவும் எளிமையானவர்களாகவும் மிகவும் அன்பாக அடக்கமாக பழகக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். மற்ற கட்சியில் நான் பார்க்காதது அது.
நான் மற்ற கட்சியில் இருந்ததில்லை, ஆனால் தூரத்தில் இருந்தே பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய பந்தாவும், அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு காக்கா பிடிப்பதும், ஜால்ரா அடிப்பதும் இதையெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கு இந்த கட்சியில் சகோதரத்துவத்துடனும் நட்புடனும் பழகுகிறார்கள். இந்த ஜால்ரா அடிக்கிறது, காக்கா பிடிக்கிறது, பந்தா அதெல்லாம் இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த மார்ச் 30ஆம் தேதியை தான் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய நாளாக கருதுகிறேன். இதற்கு பிறகு சில நாட்களிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு பெற்றேன். சென்னை புறநகர் மாவட்ட அலுவலகத்தை திறக்க அவர் வந்திருந்தார். அங்கு நான் சென்று அவருக்கு பொன்னாடை அணிவித்தேன். அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. மறுபடியும் அங்கு சரவணன் அவர்களையும் பிரசன்னா அவர்களையும் சந்தித்தேன். அந்த விழா மிக பிரம்மாண்டமாக, ஆரவாரமாக, நன்றாக நடந்து முடிந்தது. இதெல்லாம் ஒரு உற்சாகமான ஒரு தருணமாக எனக்கு இருக்கிறது. இனி வரும் காலங்களில் முழுமையாக இந்த தொகுதிக்கு நான் பணியாற்றுவேன், கட்சிக்கு பணியாற்றுவேன் என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.